பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த காணொளி மூலியமாய் காணும்படி, தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த மகா உன்னதமான கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இம்மற்றுமாய் நம்மை பாதுகாத்து வந்தார். அவரே நம்மை சுமக்குகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்மை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு புதிய நாளை இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். ஆமென். இந்த நாளில் ஒரு புதிய நாளை கொடுத்து தம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த ஓய்வு நாளை அவர் சமூகத்துல ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்துக்கிறார். ஆமென். அநேக தடைகள் இருந்தாலும் கூட அந்த எல்லா தடைகள் மத்தியிலும் கூட அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த மகா கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளில் கூட இந்த நாளின் ஆராதனைக்காக நம் கண்களை மூடி ஒரு நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்கான நன்றி செலுத்து. அநேக தடைகள் மதிலும் கூட நம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில ஆண்டவரே, இதை இணையதளை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் மீதும் கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியானது உடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் சமாதானம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு நீ வெளிப்படுவீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய ஜனங்களோடு பேசுவீராக. இந்த நாளில் ஆண்டவரே, வார்த்தைகளை தடையின்றி வரட்டும். வார்த்தைகளை தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் இந்த நாளிலே நிமகிமைப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆசீர்வாத வழி எடுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டுமாய் உங்களை இந்த காணொலி மூலியமாய் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபை என்றென்றும் உள்ளது. நம் ஆராதிக்கிற தேவன் சர்வ உள்ள தேவன். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து கரைகளை தட்டி நீங்கள் உற்சாகமாய் நீ ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் உங்களை பலப்படுத்த போகுது. ஹல்லேலூயா. பழைய பாடல், தாய்மடியில் தவழுகிற குழந்தைய போல தகப்பனே உம்மடியில் நான் சாய்ந்து விட்டேன். இனி எனக்கு கவலை இல்லையே, இனி எனக்கு கண்ணீர் இல்லையே. அவன் மடியிலும் மார்பிலும் சார்ந்து கொள்கிறவரை ஒருபோது கலங்காதபடி வழி நடத்தின தேவன். நல்ல உற்சாகமாய் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்கிறேன். தாய்மடியில் தவழுகிற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகிற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். மடியில் சாய்ந்து கொண்டு யாருக்கும் அதனாய் இருக்கிறார். அவன் சட்டையில் அடைக்கலம் போடுவதை கலக்கமில்லையே, கவலையில்லையே, கலக்கமில்லையே. கர்த்த கரம் பிடித்துக் கொண்டே, நான் கர்த்த கரம் பிடித்துக் கொண்டே. எது குறித்தும் பயமில்லையே, எது குறித்தும் பயமில்லையே. என் நேசர் நடத்துகிறார், என் நேசர் நடத்துகிறார். தாய்மடியில் தவழுகிற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டு
நினைக்கின்றேன் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் நன்றியோடு துதிக்கின்றேன் நான் நன்றியோடு துதிக்கின்றேன் கைவிடாத என் நாயனே என்னை கைவிடாத என் நாயனே கல்வாரி நாயகனே என் கல்வாரி நாயகனே தாய்மடியில் தவழுகிற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். எத்தனை நல்லவர் துணையாளரே உயிரோடு கலந்தீரையா தாய்மடியில் தவழுகிற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். பற்றி கொள்வோம் உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன் உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன் உந்தோளில் அமர்ந்து விட்டேன் நான் உந்தோளில் அமர்ந்து விட்டேன் உந்த சிறகுகள் நிழல் தன்னிலே உந்த சிறகுகள் நிழல் தன்னிலே உலகத்தையே மறந்து விட்டேன் உலகத்தையே மறந்து விட்டேன் தாய்மடியில் தவழுகிற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆவலுடன் நாடுகிறேன் நான் ஆவலுடன் நாடுகிறேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உன் நாமம் சொல்வேனையா தினமும் நாமம் சொல்வேனையா தாய்மடியில் தவழுகிற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகிற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். What a mighty God we serve. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை மகா மேன்மை நமக்கு கொடுத்துக்கிறார். அவர் மறவாதபடி நம்ம நினைவு கூறுகிறார். அவர் மறவாதபடி நம்ம நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, நாங்கள் செய்த தீமைக்கு பதிலாய் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை மறவாதபடி எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி
மறவாமல் நினைத்தீரையா. உண்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கும் என்று சொல்லி இதை நீங்கள் வீட்டில் பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னார். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்கும். அப்பா, நீ மறவாமல் நினைத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். Praise the Lord. Jesus,
நன்றியோடு துதிக்கிறோம். மறவாதபடி குறுகிறவரே ஆராதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆமென். காலையிலே கூட மீண்டுமாய் உங்கள் மத்தியில இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த உன்னதமான கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மூலியம் மட்டுமாய் அவர் தாங்கி வந்த எல்லா தயவுகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இதனாலே கூட அவரை ஆராதிக்கும்படி ஒரு கிருபை கொடுத்தார். இதனாலே கூட நம் வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தடையின்றி வரட்டும். வார்த்தைகளை தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ஜனங்களுக்கு நீ எதை பேச வேண்டுமோ இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். இந்த வார்த்தையானதோட ஜனங்களை சிறப்படுத்தட்டும். இந்த வார்த்தையானதோட ஜனங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தையான ஜனங்களை வேறொன்றி ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்கத்தக்க உடைந்து போன உள்ளங்களை பலப்படுத்த வார்த்தை புறப்பட்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நாளின் ஆண்டவரே ஆராதனை பொறுப்பெடுத்துகிறார். கிருபைக்குள் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்களாம் கர்த்தர் உங்களை மாற்றமாய் சுமந்து வந்தார். அதற்கான நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Glory to the Lord. இந்த நாளின் வார்த்தைக்காய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். உனக்கு ஒப்புவித்ததை நீ எல்லாவித காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்லி, எல்லாவித காவலோடு நாம் காத்துக்கொள்ள முடியாய் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஆமென். இந்த நாளில கூட செய்தியின் தலைப்பு பக்தி. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் காட்லினஸ். ஹல்லேலூயா. அப்படின்னா பக்தி, காட்லினஸ். தேவன் மீது ஒரு பக்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று உலகத்துல அநேக விதமான பக்தியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் பக்தி இருக்கிறது, தேவனை அறியாத ஜனங்களுக்கும் பக்தி இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டு விதமான பக்திகளுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பக்திகளை விசேஷ விதமாய் பார்க்க விரும்புகிறார்.
நம்முடைய பக்தியை கர்த்தர் வேறு விதமாய் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. பக்தி நாம் நினைக்கிறோம். இப்போ ரோட்ல நீங்க அநேக வழியில சில மனுஷர்கள் ரோட்ல வாகனத்துக்கு போகும்போது சில கோயில்ல போய் பார்க்குவோம். என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அவங்களுக்கு உண்டான ஆலயங்கள் தேவன் அந்த ஆலயங்கள் வரும்போது அவங்க கண்ணத்துல போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பக்தி சொல்வாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் கூட ஆலய பக்கம் போகும்போது வண்டியில போனோம், நிக்கச்சனை போனோம், சிலுவை போடுவோம். இந்த மாதிரி அநேக விதமான பக்தியை இன்று மனுஷர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சபைக்குள்ள அநேக விதமான பக்திகள் வெளிப்படுத்துகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வருவது அது பக்தி என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனா பக்தி என்றால் என்ன? ஹல்லேலூயா. காட்லினஸ். ஹல்லேலூயா. பக்தி என்பது கர்த்தர் நம்மிடத்தில் எப்படியா எதிர்பார்க்கிறார், இந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கணும் என்று சொல்லிதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பக்தியை குறித்துதான நாம் ஒரு தியானத்திற்கு ஒரு கண்ணு செல்வோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு 1:27 வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 2வது பாகத்தை நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். வசனம் சொல்லுது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. முதலாவது வசனம் சொல்லுது நம்முடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதும். முதலாவது நம்முடைய பக்தி இருக்க வேண்டும் சொன்னால், உலகத்தெல்லாம் பக்தி செய்யணும், ஆனா பக்தி செய்யலாம் கரைப்படாத பக்தி இருக்குதா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதும். முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத கலப்படமில்லாத, உலகம் கலக்கப்படாதபடி, பாவம் கலக்கப்படாதபடி, அசுத்தம் கலக்கப்படாதபடி, உலகத்தின் சிற்றம்புகள் கலக்கப்படாதபடி, மாயை கலக்கப்படாதபடி, எந்த மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும் சொன்ன நம்முடைய பக்தி மாசில்லாத, கலக்கப்படாத, அசுத்தப்படாத சுத்தமான பக்தியாக, இதுவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் இருக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுது. சோ நம்ம பக்தி எல்லாரும் பண்றாங்க. தேவன் அறிந்தவர்கள் பண்ணுகிறார்கள், புறச்சாதிகள் கூட பக்தி பண்ணுகிறார்கள், அதிகாலை 4 மணிக்கு அவங்க கூட பக்தி பண்றாங்க. ஆனா நமக்கு போதிக்கிற வசனம்னா உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை முதலாவது காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நம்மை கரைப்படாத ஒரு பக்தி முதலாக இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்முடைய பக்தி கரைப்படாத பக்தியா இருக்க வேண்டும். மாசில்லாத, கலக்கப்படாத, உலகம் கலக்கப்படாத சுத்தமான பக்தியா இருக்கும் சொல்லி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பாடு கொள்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையின் பக்தி எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய பக்தி எப்படியா இருக்கிறது? உலகத்தை போல பக்தி செலுத்துகிறோமா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் பக்தி செலுத்துகிறேன், என் தேவன் மீது ஒரு அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் தேவ ஆலயத்துக்கு வந்து நான் பக்தி செலுத்துகிறோமா? இல்ல வழியில போகும் தேவாலயத்துல அநேகர் பண்றது போல சிலுவை போடுகிற ஒரு பக்தியா, ஏதோ தேவன் ஒரு பற்றுதலான பக்தி இருக்குதா என்று சொல்லி நாம் ஆராதிக்கணும். உங்கள் பக்தி இன்று எப்படியா இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஆராதிக்கணும். நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லி நீங்களே உங்களை வஞ்சிக்காதபடி, நான் பரிசுத்தம் உள்ளவன், தேவனுக்கு மிகுந்த பக்தி உள்ளவன் என்று சொல்லி நீங்கள் உங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளாதபடி, உங்கள் பக்தியா எப்படியா இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியார் உங்களோட இடைப்பட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி முதலாவது உலகத்தால் கரைப்படாதபடி இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையாக நாம் இந்த உலகம் கரைப்படாத பக்தி உலகாய் வாழ்கிறோமா?
இல்ல உலகத்தோடு ஒட்டி கரைப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு பக்தியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களை ஆராய வேண்டும். அல்லேலூயா. பிதாவின் தேவன் சித்தம் உலகத்துக்கு கரைப்படாத ஒரு பக்தியை இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். மாசில்லாத சுத்தமான பக்தியை இன்றைக்கு சபையில் கத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் எப்படியா இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும். யாக்கோபு 4:4 வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாய் பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க உலகத்துக்கு சிநேகிக்கிறவன் விரும்புகிறவன் தேவனுக்கு பகையா இருக்கிறான். நம்முடைய இந்த உலகத்து மீது நமக்கு ஒரு சிநேகம் இருக்கக்கூடாது. உலகம் நம்மளை அண்டிக் கொள்ளாத ஒரு பக்தி இருக்க வேண்டும். சொல்றது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி அங்க போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சிநேகிக்கிறவாய் விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உலகத்து மீது ஒரு சிநேகம் இருப்பது என்று சொன்னால் தேவன் என்ன சொல்றாரு? நீங்க தேவனை பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். யோவான் 14:30 வாசிங்க. கடைசி பாகத்தை வாசிங்க. யோவான் 14:30. ஜான் 14:30 கடைசி பாகம். இனி நான் உங்களுடனே இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். அப்போ இந்த உலகம் யாருடையது? பிசாசனுடையது. வசனம் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. அவனிடத்தில் ஒன்றுமில்லை. இதே போலதான் இன்றைக்கு அவனிடத்தில் நம்மிடத்தில் எதுவுமே இல்லாதபடி ஒரு ஜீவம் இருக்க வேண்டும். இந்த உலகம் பிசாசன் கையால் ஒப்புக்கப்பட்டது. வசனம் சொல்றது இந்த உலகத்தின் அவன் அதிபதியாய் இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. ஆமென். உலகம் என்றால் என்ன? இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உலகம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை இந்த உலகம் எப்படியா இருக்குன்னு சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, பூமி. உலகம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்றாங்க அதுக்கு வேர்ல்டுன்னு சொல்றாங்க. நீங்கள் எப்ரேய மொழியில நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு காஸ்மோஸ் என்று வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள். உலகத்தை நாம் ஆங்கிலத்தில் வேர்ல்டு என்று குறிப்பிடுகிறோம். எப்ரேய மொழியில இந்த உலகத்தை அவர்கள் மொழிபெயர்க்கும் போது காஸ்மோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் 3 விதமான காரியங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் 3 விதமான காரியங்களால் நிரப்பப்பட்டது. முதலாவது பூமியாகிய உலகம். எப்படி? முதலாவது பூமியாகிய உலகம். இரண்டாவது ஜனங்களால் நிரப்பப்பட்ட உலகம். அல்லேலூயா. மூன்றாவது பொருளாகிய உலகம். இந்த 3மே நம்மை கரைப்படக்கூடாது. இந்த 3மே நம்மை சுத்தப்படாது. இந்த 3லிருந்தும் கரைப்படாத ஒரு பக்தியை நான் காக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. முதலாவது இந்த உலகம் எப்படி நிரம்பி இருக்குன்னு சொன்னா பூமியாகிய இந்த உலகம், இரண்டாவது ஜனங்களாகிய உலகம், மூன்றாவது பொருள்களாகிய உலகம். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த பூமி உலகம் எதில் நிரம்பி இருக்குது? பூமியில நிரப்பப்பட்டது. பூமியில அநேக ஆறுகள், மலைகள், அநேக விதமான குன்றுகள், வயல்கள், எத்தனையோ விதமாய் நிரம்பி இருக்கிறது. இரண்டாவது ஜனங்களால் இந்த பூமி நிரப்பப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பொருள்களாய் இந்த பூமி நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த 3மே பூமியாகிலும் ஜனங்களாகிலும் பொருளாகிலும் இந்த 3 விதமான உலகங்கள் நம்மை கரைப்படாதபடி பாதுகாக்கும் என்று சொல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது இந்த பூமியாகிய உலகத்திலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த பூமியாகிய உலகத்தை நாம் தியானிக்க. அல்லேலூயா. பூமியாகிய உலகம், அல்லேலூயா, எப்படின்னு சொன்னா இந்த பூமிக்கு எப்பவுமே ஒரு கிராவிட்டி பவர் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க ஒரு கல்லை
தூக்கி நீங்க மேல போட்டீங்கன்னாக்கா அது என்ன பண்ணுமா? மீண்டுமா அதை கீழே இழுக்கத்தக்க ஒரு ஈர்ப்பு தன்மை இந்த பூமிக்கு உள்ளது. இந்த பூமி எப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது? இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை, ஒரு கிராவிட்டி பவர், ஒரு ஃபோர்ஸ் இந்த பூமியில இருக்குது. நீங்க ஏதாவது நீங்க தூக்கி போடுன ஒரு பொருள் அது மேல அப்படியே நிற்காது, அது கீழே இழுத்து மீண்டும் போட்டுட்டு வரும். அதே போலதான் என்று சொன்னால் இந்த பூமி பிசாசின் கரங்கள் ஒப்புவிட்டபடினால் அவன் என்றைக்குமே நம்மை உயர எழும்பும்படி, தேவனுக்காய் எழும்பாதபடி, தேவனோடு கூட விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உயர எழும்பாதபடி எப்பவுமே அவன் நம்ம கீழே இழக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். இப்போ நீ ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா 2 விதமான கஷ்டங்கள் இருக்கும். ஒன்று, அது எவ்வளவு பெரிய ஏரோப்ளேன் இருந்தாலும் அதுல எத்தனையோ பேசஞ்சர் இருக்கும். ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது அந்த ஏரோப்ளேன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லகுவா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப அது போயினே இருக்கும். அது கடக்க வேண்டிய அதுக்கான மைலேஜ் ஒரு சுலபம் இல்லாதபடி அது கடந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அடி உயரத்தை தாண்டின பின்பு அவ்வளவு பெரிய ஏரோப்ளேன் அது சுலபமா போகுது. ஆனா அந்த ஏரோப்ளேன் அந்த டேக் ஆஃப் ஆகும்போது, அதாவது அது மேல பறக்கிறதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா மிகுந்த கஷ்டப்படுவார்கள். அது டேக் ஆஃப் ஆகிறதுதான் பெரிய சிரமம். அந்த கிராவிட்டி, அந்த பூமியின் ஈர்ப்பு தன்மை அவ்வளவு அந்த பிளேனை போக முடியாதபடி ஒரு ஈர்ப்பதை கஷ்டப்பட்டு தான் அந்த மேல போகும். அல்லேலூயா. நீங்க அதே போல இறங்கும் போது கூட பாருங்க, அது இறங்கும் போது கீழே வர 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 ஒரு ஈர்ப்பு தன்மை அதை இழுக்கும், அப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்காது அது மேல. அல்லேலூயா. இந்த பூமி ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ளது. அதே போலதான் இந்த பூமியில பிசாசின் ஈர்ப்பு தன்மை பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் அநேக விதமான ஈர்ப்பு தன்மையினாலே அவன் கட்டப்பட்டு இந்த பூமியிலே ஜனங்களை இழுக்கும்படியாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிசாசின் கரங்கள் ஒப்புக்கப்பட்ட இந்த பூமியை மேற்கொண்டு நீங்கள் ஜெயமுள்ளவராய் ஒரு விசேஷ விதமான பக்தியை செலுத்தும் என்று சொல்லி கர்த்தர் தேவனை விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 12:9 வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, ஏன் பூமிய அவ்வளவு ஈர்ப்பு தன்மை இருக்குதுன்னு சொன்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு உலக எல்லாத்தையும் மோசம் போக்குகிற என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட சாத்தான், பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஏன் இந்த பூமியில நம்ம எழும்பாதபடி, பரிசுத்தத்தில் எழும்பாதபடி, குந்தி ஒரு பரிசுத்தம் இல்லாத ஜீவம் இல்லாதபடி, ஒரு நல்ல ஒரு பக்தி வாழ்க்கை இல்லாதபடி, ஏன் நம்மளோட பக்தி இன்னும் உயராத இருக்குது, ஏன் நம்ம பக்தி இன்னும் உயர்ந்த பக்தி இல்லாதபடி இன்னும் தாழ்ந்து போகிற ஒரு பக்தியில இருக்குன்னு சொல்லி நம்ம அநேக நேரம் யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனம் படிக்க, உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய சர்ப்பம் தள்ளப்பட்டது. ஆதியிலே தேவன் தோட்டத்துல ஆதியிலே தள்ளப்பட்ட அந்த பாம்பு அந்த பூமியில தள்ளப்பட்டது வேதம் சொல்லுது. இந்த பூமியிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் இன்றைக்கு இந்த பூமியில் தள்ளப்பட்டு இந்த பூமியின் அதிபதியா இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு விசேஷமான கிருபைகள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம இதாவது ஒரு விசேஷமான பாதுகாப்போடு நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம், பூமியில நாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த பூமி நம்மை கரைப்படாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லனாக்கா, தாமரை இலை தண்ணீர்ல சேர்த்துலதான் இருக்குது. ஆனா அந்த தாமரை இலை மீது நீ பாத்தீங்கன்னா தண்ணிகள் அது மேல தேங்கி இருக்கும், தண்ணி மேல இருக்கும். அதே போலத்தான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவம் இந்த பூமியில இருந்தாலும் கூட எப்படி அந்த இலை மீது தண்ணீர் இருக்குதோ, அது எப்படி அதுக்குள் நுழைங்கி போகாத இருக்குதோ, அதே போல பிரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இலை மேல் எப்படி ஒரு தண்ணி இருக்குதோ, நம் பூமியில இருந்தாலும் கூட அது மேல் அதுக்குள் நாம் நொழுகி போகாதபடி அது தண்ணி அது எப்படி மேல் இருக்குதோ அதே போல நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் பிரசங்கி 3:10 சொல்லுது, உலகத்தையும்
அவர்கள் உள்ளத்திலே வைத்தார்கள் என்று. அல்லேலூயா. உலகத்தை நம் உள்ளத்துல வைக்க கூடாது. இந்த உலகத்தை நம் உலகத்துல நாம் வெளியே வைக்கணும். அல்லேலூயா. என்றைக்கு இந்த உலகத்தை நம் உள்ளத்தில் வைக்கிறோமோ அன்றைக்கு நாம் தோல்வி அடைகிறோம். என்று இந்த உலகத்தை வெளியே வைத்து கிறிஸ்துவை நமக்குள்ளாக இதயத்தில் வைக்கிறோமோ அன்றைக்கு இந்த பூமியில் நாம் ஜெயம் பெறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிசாசானவன் வேதம் சொல்ற பூமிக்கு அவன் அதிபதி. அவன் என்றைக்குமே அவன் மனுஷர்கள் எப்படியாவது வஞ்சிக்கணும்னு சொல்லி எப்படியாவது இந்த பூமியில நாம் இருக்கிற இந்த ஜனங்களை இந்த பரிசுத்தம் இல்லாதபடி பக்தி இல்லாதவர்களை எப்படியாவது அசுத்தப்படுத்த வேண்டும், எப்படியாவது கரப்படுத்த வேண்டும் சொல்லி அவன் ஒவ்வொரு நொடியும் அவன் வஞ்சிக்கிறவன் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இவனை மேற்கொண்டுதான் நம் பக்தி உள்ளவராய் வாழ முடியும், கரைப்படாதபடி வாழ முடியும். இன்றைக்கு இவன் மீது நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த பூமி பிசாசுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவினால் மாற்ற முடியும், அவருடைய நாமத்தினால் மாத்திரம் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் எப்போதுமே நம்மை தந்திரமாய் அவன் வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் அறிந்திருங்கள் என்று சொல்லுது. அவன் தந்திரமாய் செய்கிறான். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு குடும்பம் இருந்தது. 4 சகோதரர்கள் இருந்தார்கள். ரொம்ப பக்தி உள்ளவர்கள் வாழ்ந்தார்கள். பிசாசானவனுக்கு இந்த பூமியில ரொம்ப நீதிமான வாழ்கிறார்கள். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் சுலபமா நான் தள்ளிடுறாங்க. அவங்கள எப்படியானா எத்தனையோ பெரிய பெரிய சாட்சியவர்கள்லாம் சாட்சிகளை கெடுத்து நான் இன்றைக்கு என் பக்கமா இழுத்திருக்கிறேன், அவங்களை அசுத்தப்படுத்திருக்கிறேன், பக்திகளை கொலை சாட்சிகள் இருக்கிறேன். ஆனா இந்த குடும்பத்தை மட்டுமே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லி எப்படியாவது இந்த குடும்பத்தை, இந்த குடும்பங்கள் இருக்கிற அந்த விசுவாசத்தை கரைப்படுத்த வேண்டும், கலங்கப்பட வேண்டும் சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். 4 சகோதரர் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். 3 சகோதரர்கள் விவசாயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு மூத்த சகோதரர் என்ன பண்ணாரா, அவர் தேவனுக்கு என்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த 3 சகோதரர்கள் வயல்ல போயிட்டு அவர்கள் இருந்த வயல் என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு மலை பிரதேசம். அந்த இடத்துல தண்ணீர் அவ்வளவு வராது. அந்த தண்ணீர் அது அப்படின்னா ஒரு பெரிய மலை பகுதிக்கு போயிட்டு அங்கிருந்து வருகிற நீரூற்றுகளை அவர் அங்கிருந்து என்ன பண்ணுமா அந்த தண்ணீரை கொண்டு வந்து வாய்க்கால்கள் இட்டு அவ்வளவு தூரத்திலிருந்து அந்த நீரூற்றுகள் இருந்து இவர்கள் இருக்கிற நிலங்களுக்கு ஒரு வாய்க்காலை உண்டாக்கி அந்த தண்ணீரை இவர் வயலுக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட விவசாயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் பக்கத்துல இன்னொரு வயல் இருந்தது. இவர்கள் வயல்ல தண்ணீர் இருந்ததுனால் மலை பிரதேசம் இருக்கிறபடினால் அநேக பகுதிகளுக்கு அங்க தண்ணீர் இல்லாதபடி வாடி நிலங்கள் கரைந்து போடும். ஆனா இவர்கள் நிலம் மட்டும் தண்ணி இருக்கிறபடினால் வாய்க்கால்கள் செல்லுபடினால் இந்த நிலங்கள் பசுமையாய் நல்ல பலனை கொடுக்கிறது. பிசாசன் பார்த்தான், நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. பக்கத்துல இருக்கிற நிலத்துல அவன் உள்ளத்துல போனான். ஏன்னா இவங்க உள்ளத்துல போய் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க தேவனுக்கு உண்மையா வாழ்கிறார்கள். இவங்க எவ்வளவு ட்ரை பண்ண முடியல. பார்த்தான் பக்கத்துல நிலத்துல இருக்கிற அந்த மனுஷன் உள்ளத்துல போய் இவங்க மூலியமா இவர் சாட்சியை கெடுக்கணும்னு என்ன பண்ணா அவங்க உள்ளத்துல போய் ராத்திரியில இவங்க வேலை இந்த பயிலிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க நிலத்துல இருக்கிற அந்த வாய்க்காலை வெட்டி அந்த தண்ணீரை என்ன பண்ணாங்க இவங்க நிலத்துக்கு திருப்பி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய எல்லாம் இந்த நீரூற்று வர வேண்டிய வாய்க்கால் மூலியமா வர வேண்டிய தண்ணீர் எல்லாம் நிலத்துக்கு வர தண்ணீர் இப்ப இவங்க என்ன பண்ணா நிலத்து தண்ணீரை இவங்க நிலத்துக்கு திருப்பி விட்டுறான். இப்ப என்னாச்சுன்னா ராவ் முழுவதுமாய் வர வேண்டிய தண்ணீர் இந்த எல்லா தண்ணீர் இந்த நிலத்துக்கு போயிட்டு இந்த மனுஷன் முடித்து வேலைக்கு போயிட்டான். அதிகாலை ஆனது. இந்த 3 சகோதரர்கள் வந்தார்கள். வந்து பார்த்தா வயலில் தண்ணி இல்லாதபடி அந்த பூமியானது காய்ந்து இருந்தது. அது போய் பார்த்தா அப்படி பார்க்கும்போது பார்த்தா இவரோட வாய்க்கால் அடைக்கப்பட்டு அந்த தண்ணீர் வேறு திசையாய் இன்னொரு வயலுக்கு திரும்பப்பட்டது. அவங்களுக்கு தெரியும் இது யாரோட நிலம் சொல்லி அவங்க ஒண்ணுமே சொல்ல வீட்டுல போய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இந்த இதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நீ எங்களுக்காய் வழக்காடுகிறவர் உங்க கடவுள் ஒப்புடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். மறுநாள் ஆச்சு. மறுநாளும் சாசு பார்த்தாங்க, எவ்வளவு எப்பனாலும் ஒண்ணுமே பேச மாட்டானே, சாட்சியை கலைக்கலாம்னு சொல்லி எவ்வளவுதான் பார்க்க வாயே துறக்க மாட்டானே,
இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண சொல்லி மறுநாள் என்ன பண்ணனா அதிகமா பெரிய வாய்க்காலை உண்டாக்கி மொத்த தண்ணி என்ன பண்ணனா அவன் வயலுக்கு உண்டாக்கி ஒரு சொட்டு தண்ணி கூட அவரோட வாய்க்காலுக்கு வயலுக்கு போகாதபடி எல்லாமே திருப்பிட்டோம். அதிகாலை மீண்டும் 3 பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, திருப்பும் அதே மாதிரி 3 நாட்கள் தொடர்ந்து இப்படியே இருந்தது. அவன் ஒண்ணுமே பேசல. கர்த்தரோட சமூகத்துல போயிட்டு சொன்னான், ஆண்டவரே நான் ஸ்தோத்திக்கிறேன், நீ அநீதி செய்கிறவர்களுக்கு என் நீதியை நீ வெளிச்சத்தை கொண்டாக்குகிறவர், என் நீதியை நீதான் காக்க வேண்டும். எனக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு நீர் நியாயம் விசாரிக்கிற தேவன், நான் வழக்காடுவதை நீ சொன்னீரே, உன் வழக்கை என்னிடத்துக்கு கொண்டு வர நான் வழக்காடுவேன் என்று சொன்னீரே, இந்த வழக்கு உங்களிடத்துல கொடுத்துருங்க தாவே, நீரே பார்த்துக்கொண்டு சொல்றேன். 3 நாள் ஆச்சு, 4ஆவது நாள் அப்படியே பண்ண. சரி, நம்ம அண்ணன் தான் ஒரு ஊழியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம்னு சொல்லி அவர் உள்ளத்துல ஆவியான உணர்த்துக்கிற முடியாது. அவர் என்ன பண்ண, அதிகாலையில பெரிய சகோதரிட்ட போயிட்டு சரி ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்ட்டு போனார். போயிட்டு நடந்ததெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி 4 நாட்களா என் வயலில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு வர வேண்டிய எல்லா தண்ணீரும் அவர் பக்கமாய் திருப்பி என்னை வேறொரு பிரச்சனை கொண்டு வரான்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஒரு ஆலோசனை சொன்னார். நான் உனக்கு ஒரு ஆலோசனை பண்றேன், நீ இதன்படி செய்வர் என்று சொன்னால் என்ன உனக்கு பிரச்சனை இருக்காது, சொல்லு என்ன பண்றோம்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரா, நீ ஒன்னும் பண்ணாது, முதல்ல என்ன பண்ணு, உன் வாய்க்கால்லாம் அடைத்து விடு, உன் வாய்க்கால்லாம் அடைத்து விடு, உன் நீரோட்டுல மேலேருந்து வருகிற எல்லா நீரோட்டுமே நீ என்ன பண்ணு, அவன் நிலத்துக்கெல்லாம் திருப்பி விட்டுரு, நீயே திருப்பி விட்டுடு. ஃபர்ஸ்ட் அவன் நிலங்க வலியிட்டோம், அவன் நிலம் வழிந்து அவன் செழிப்பாய் மாறிட்டோம், அதுக்கு பின்பாக உன்னிடத்துல வர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப இருக்கு. என்ன இப்படி ஆலோசனை சொல்ற சொல்லி சரி அவரோட வார்த்தை கீழ்ப்படிந்து இவனுக்கு வர வேண்டிய அந்த வாழ்க்கை என்ன பண்ணா, அன்றைக்கு காலையில அவன் திரும்புவதற்கு முன்பாகவே இந்த சகோதரர் 3 பேர் போய் அந்த அந்த வயல்வெளியில அந்த வாழ்க்கை அந்த வழியை அவன் தோட்டமாய் திரும்பிட்டாங்க. அவன் தோட்டத்துக்கு தண்ணீர் போயிட்டு இவர் மாலையில இவங்க போயிட்டாங்க. வழக்கம் போல மாலையா அந்த மனுஷன் வரான். ஏன்னா திருடுறவன் என்ன பண்ணுவான், ராத்திரில தான் வருவான். இவர் ராத்திர வைக்கால தண்ணீர் எடுத்து வர வந்து பார்த்தாக்கா இவர் செய்ய வேண்டிய வேலை ஏற்கனவே யோசிக்கிறான். அப்போ இவருக்கு புரிஞ்சிச்சான். அப்போ இவர் உள்ளங்கள் உடைக்கப்பட்டது. நம்ம இவ்வளவு தீமை செய்து கூட, இவ்வளவு அவனுடைய பொருள் அவருக்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதம் நாம் திருடி கூட, இன்றைக்கு அந்த மனுஷன் தன்னுக்கு உண்டான அந்த தண்ணீரை நம் பக்கமாக சொல்லி அந்த மனிதன் உள்ளம் உடைக்கப்பட்டு அந்த தேவ அன்பை புரிந்து கொண்டு அந்த மனுஷன் இவர் போய் கேட்டாராம், எப்படி நான் உங்களுக்கு தீமை செய்த, நீ எனக்கு நன்மை செய்யன்னு சொல்லி அவர் சொன்னாரா, தேவனுடைய அன்பு எங்களுக்கு நல்ல வழியில் நடத்துகிறது. இந்த பூமி எங்களை மேற்கொள்ள முடியாது, இந்த பூமியின் காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த பூமியின் காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளாதபடி, நாங்கள் கரையற்றவர்களாய் வாழாதபடி, மாசுற்றவர்களாக வாழாதபடி எங்கள் விசுவாசங்களை காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் இப்படியா செய்தோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் உள்ளம் உடைக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா. அந்த மனிதன் தேவ அன்பை புரிந்து கொண்டு அந்த மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியம். ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிவு என்று சொன்னால் மனுஷன் மூலியமாக உங்கள் வஞ்சிக்கு ஏதோ ஒரு இடத்துல அவன் வருவான். இந்த பூமியில அவங்க எப்படியாவது அசுத்தப்படுத்த வேண்டும், மாசற்றதா இல்லாதபடி அசுத்தம் பண்ண வேண்டும் சொல்லி உங்கள் பக்தியை குளிச்சலாக்க வேண்டும் சொல்லி இந்த பிசாசன் எப்படியாவது ஒரு வஞ்சிக்க வருவான். இந்த பூமியில நீங்கள் ஜெயம் கொள்ளும்படி அவன் தான் நீங்கள் அறிவு என்று சொன்னால் நீங்கள் ஜெயம் உள்ளவாய் மாற முடியும், ஜெயம் உள்ளவாய். ஹல்லேலூயா. அப்போ எப்படிதான் நம்ம இந்த பூமியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பதான் செய்திக்குள் போறோம். அப்ப எப்படிதான் நம்ம இந்த பூமியை மேற்கொள்ள வேண்டும், இது ஒரு முன்னுரை. இப்பதான் செய்திக்குள் போகணும். அப்ப எப்படிதான் நாம் ஜெயம் கொள்ளுவது, பூமியை எப்படிதான் நாம் ஜெயம் கொள்ளுவது? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் உள்ளங்களே நீங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிசாசின் பூமியில நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்கள் உங்கள் இருதயங்களை நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. உங்கள் உள்ளத்திலே தேவனுடைய வசனங்களை நீங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். உங்கள் இருதயங்களை தேவனுடைய வசனத்தை அதிகமாக நீங்கள் நிரப்பிக் கொள்ளும் போது நீங்கள் பிசாசை ஜெயம் கொள்ள முடியும். பிசாசை வார்த்தையினால தான் ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க அதிகமாக ஜபிக்கிறதுனால நீங்க ஜெயிக்க முடியாது.
உங்கள் இருதயங்களை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிரப்பிக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால் இந்த பூமியின் அதிபதியான பிசாசை நீங்க எளிதாய் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. கொலோசியர் 3:16 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா. இந்த பூமியின் அதிபதியான பிசாசை நீங்க ஜெயம் கொள்ள வேண்டுமா? அவருடைய தந்திரங்களா நீங்க ஜெயம் கொள்ள வேண்டுமா? வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம் செய்யணும். நீங்க வசனத்தை கேட்கல இருக்கக்கூடாது. நீங்க வசனத்தை கர்த்தருடைய வசனத்தில் உங்கள் உள்ளங்களை வாசம் செய்கிறா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தும் கருக்கானதாயும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வசனம் எப்படி இருக்குதா? வார்த்தை ஆனது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மறக்கத்தக்க, எல்லா சாத்தானின் வல்லமைகள் அறக்கத்தக்க, எல்லா விதமான அவருடைய ஸ்பந்தனங்களை வறுக்கத்தக்க தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளும் பட்டயம் போல இருக்கிறது சொல்லுவோம். யோவான் பத்மோ தீவில தேவனால் தரிசனம் கொள்ளப்பட்ட போது ஒரு தரிசனம் பார்க்கிறார். வெண் தரிசனம் சொல்றார், அவர் வாயிலிருந்து இருபுறம் உள்ள கருப்புறம் பட்டயம் புறப்பட்டு கொண்டிருந்து யோவான் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையான பட்டயத்தை உங்கள் இருதயத்தை வைப்பு என்று சொன்னால் பிசாசு அந்த பூமியின் அதிபதியான பிசாசு இந்த பூமியில உங்களுக்கு ஒரு பாவங்களை உங்களை கரைப்படும் போது விசுவாசத்தை இந்த பக்தியை உங்களுக்கு கரைப்படும் போது அந்த பட்டயத்தினால நீங்க அறுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினால நீங்க ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் ஞானஸ்நானப்பட்டு அவர் வெளியே வரும்போது அவர் ஆவியானால் சோதி கொண்டு அந்த வசனத்தை நாம் தியானி. மத்திய 4:1 Matthew chapter 1-11 வாசிப்போம். Chapter 4. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து ஆண்டவர் இயேசு கிட்டே வரான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். தேவனுடைய குமாரனை போல் தேவனுடைய விசுவாசத்தை தேவனுடைய பக்தியை கொலைச்சலாக்கும்படி இப்ப வரான். அவன் சொல்றான், ஆண்டவர் பசியா இருக்கிறன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம எதுல பலவீனம் எப்போ நமக்கு எது பலவீனம் இருக்கோ அதை தான் தாக்கும் சொல்றான். அப்போது பிசாசன் அவரை நோக்கி, தேவனுடைய குமாரனாகினால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரத்யுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் வார்த்தையினாலே ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அவர் வருகிற அந்த சோதனைகளை பிசாசன் அவரை தந்திரமாய் அவர் வஞ்சிக்கிற அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் வார்த்தையினாலே முறியடித்தார். 3 தடவை வஞ்சித்தார். 3 தடவை வஞ்சித்தார். 3வது அவருக்கு வசனத்தினாலே அவன் அப்பால போர் சாதனை சொல்லி அவன் கடிந்து கொள்ளும்போது வார்த்தையினாலே 3 தரம் அவர் வார்த்தையினாலே அவன் கடிந்து கொண்டான். அந்த வார்த்தையினாலே அவன் ஜெயப்பட்டான் வேதம் சொல்லுது. மீண்டும் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு தேவாலயத்தை உப்பிரிகையின் மேல் அவரை கொண்டு போய், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியோ, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு
உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனை கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது உரைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் தேவனை வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தினால பிசாசை ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஒண்ணுமே செய்ய எழுதியிருக்கிறது உரைக்கப்பட்டது சொல்லி அவன் எல்லா சோதனைக்காரன் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, அவர் தன்னை காத்துக் கொண்டார். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா, உலகம் அவரை கரைப்படுத்த முடியவில்லை. ஜனங்கள் மத்தியெல்லாம் ஊழியம் செய்தார். ஆமென். ஆனால் அந்த ஜனங்கத்தினால அந்த மனுஷனால் கரைப்படவில்லை. உலகம் அவரை கரைப்படுத்த முடியவில்லை. இந்த பூமியில தான் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆனா பூமியை அவரை மேற்கொள்ளவில்லை, அவரை கரைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவர் வார்த்தையினால் நிச்சயம் கொண்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இந்த பூமியை நீங்க மேற்கொள்ள வேண்டும் சொன்னார். பூமியானது பிசாசன ஒப்புவிக்கப்பட்டது. ஆமென். நீ சத்துருவை பிசாஸ் வழிய பாம்பாகிய சர்ப்பமாகிய பிசாசை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியை நீங்க மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் உங்கள் இருதயங்களை கொலைசை 3:14 சொல்வது போல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசப்படுது. இந்த வசனங்களை நீங்கள் நிரப்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்க ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கேட்கல இருக்கக்கூடாது, வார்த்தையினாலே நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளங்களை கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சோதனை இந்த பூமியில பிசாசனை கொண்டு வரும்போது, ஒரு இச்சையின் எண்ணம் உங்களுக்கு கொண்டு வரும்போது, ஒரு காமத்தின் எண்ணம் பூமியில உங்களுக்கு பிசாசன் கொண்டு வரும்போது, நீங்க தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஜெயம் கொள்வதாய் அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கு. வசனம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க வேபன்னு முடிப்பீங்க. அவன் உங்களை மேற்கொண்டு தள்ளிட்டு அவன் ஜெயம் எடுத்து போய் நிற்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இருக்குன்னு சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு, அப்பால போ சாத்தான் என்று சொல்லி நீங்க ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களை இந்த பூமியை நீங்கள் கரைப்படாதபடி ஒரு நல்ல விசுவாசத்தை ஒரு பக்தியை நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க முதலாவது இந்த பூமியை ஜெயம் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் வசனத்தினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமி உங்களை கரைப்படாதபடி மாசற்றாதபடி பரிசுத்தமுள்ள நல்ல ஒரு பக்தி உங்களுக்கு உண்டாக வேண்டும். முதலாவது இந்த பூமியை நீங்கள் வார்த்தையினாலே செய்யுங்கள். இந்த பூமியை நீங்கள் வார்த்தையினாலே செய்யுங்கள். இரண்டாவது ஜனங்களாகிய உலகம். ஜனங்களாகிய உலகம். ஹல்லேலூயா. வாசிப்போம். இந்த ஜனங்களாகிய உலகம், இந்த ஜனங்களாகிய உலகத்தை நாம் எப்படி ஜெயம் கொள்வது? எப்படி ஜனங்களிலிருந்து நம்ம எப்படி காத்துக் கொள்வது? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களிலிருந்து நம்மை கரைப்படாதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நம்மை கரைப்படாதபடி, இந்த ஜனங்கள் மத்தியில நம்ம ஒரு நல்ல வச்சு வாழும்படி நம்ம எப்படி நம்ம ஒரு நல்ல பக்தி செய்ய வேண்டும் சொல்லி நாம் தியானிக்க போறோம். நீதிமொழிகள் 8:14 வாசி. என் வாசற்படியிலே நித்தம் இழுத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஜனங்களாகி இந்த உலகத்தை நீங்க ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஏசாயா 1 சொல்வது, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய செவிக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்க வேண்டும், சத்தத்துக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஜனங்களுக்கு சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காதபடி நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்கிறேன்னு சொன்னால் இந்த ஜனங்களாகிய உலகத்தை நீங்கள் கரைப்படாதபடி ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள ஜீவித்தை வாழ முடியும். நல்ல மாசற்ற பரிசுத்தமுள்ள ஒரு பக்தி உங்களால செய்ய முடியும். இந்த பூமிய ஜனங்களாகிய உலகத்தை நீங்க ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செவிகளை சிறப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உபாகம் 30:10 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உனக்கு நன்மையும் உனக்கு திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பாய். அவன் சத்தத்துக்கு நீ செவி சாத்தினா நீ சந்தோஷமாய் இருப்பாய், மீண்டுமாய் உன்னை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷனுக்கு 2 செவிகள் இருக்குது. எத்தனை செவி இருக்கு? 2 செவி. எல்லா மனுஷனுக்குமே 2 செவி இருக்குது.
ஆனா இன்றைக்கு என்ன பிரச்சனைக்கா, ஒரு செவி தேவனுடைய சத்தத்தை கேட்குது, இன்னொரு செவி பிசாசின் சத்தத்தை கேட்குது. ஒரு செவி தேவனுடைய சத்தத்தை கேட்குது, இன்னொரு செவி ஜனங்களின் சத்தத்தை கேட்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் 2 சத்தத்தை நீ கேட்பீங்க என்று சொன்னால் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியாது. ஜனங்களாகி உலகத்துல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்க வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஜனங்களாகி உலகத்துல நீங்க ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ பக்தி செய்யாதபடி கரைப்பட்டு போய் வசனம் சொல்வது, உங்கள் 2 செவிகளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்தார், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஏன் தெரியுங்களா? அநேகர் மனுஷனால விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். காரணம் தெரியுங்களா? அவங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதையும் காட்டிலும் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது அதில் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் வானத்தை பூமியை படைத்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்த முடிய காவல் காக்க முடிய சொன்னார். சொல்லி நீ இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க சாப்பிட்டு ஒரு சத்தம் கேட்டது. ஆதாமுக்கும் ஒரு சத்தம் கேட்டது. வாதியாகும் 2:16-17 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர், இப்போ தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் ஏவாளை கேட்கிறாங்க. மனுஷனை நோக்கி, தேவன் மனுஷர்கள் அதாவது ஆதாம் ஏவாளை நோக்கி சொல்கிறார், நீ தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியையும் எல்லாவற்றையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்க சாகவே என்று சொல்லி தேவன் ஆதாம் ஏவாளிடத்துல ஏதேன் தோட்டத்துல பேச ஒரு சத்தம் இப்போ ஆதாமுக்கு கேக்குது, ஏவாளுக்கு கேக்குது. என்னன்னு சொல்லு, நீ இந்த கனியை புசித்தினா நீ அன்றைக்கு சாகவே சாவாய் என்று. ஒரு சத்தம் இருவருக்கும் கேக்குது. இப்ப அதே ஏதேன் தோட்டத்துல இன்னொரு சத்தமும் கேக்குது. வாசிப்போம். ஆதியாகமம் 3:1 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமா இருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். இப்ப இன்னொரு சத்தம் வருது. அது ஸ்திரீயை நோக்கி, அந்த வலு சர்ப்பம் தந்திரமா இறங்கி வந்து நீங்கள் தோட்டத்தில் உள்ள அது போல நிதானிதமா அந்த ஏவாளை பார்த்து சொல்லுது. ஏவாளோடு ஒரு சத்தம் கேக்குது. இப்போ இன்னொரு சத்தம் கேக்குது. சர்ப்பத்தின் சத்தம், பிசாசின் சத்தம். இன்றைக்கு பூமியின் அதிபதியான அந்த வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய அந்த சர்ப்பத்தின் சத்தம் இப்ப ஏவாள் காதல கேக்குது. 2 பேர் காதல கேக்குது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ ஆண்டவர் சொல்லுத இப்போ கேக்குது, கன்ஃபர்மேஷன் பண்றாரு. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகுதுல ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லிக்கிறாரு, சும்மா சொல்லி பொய் பேசுவாரோ, நீங்க ஏன் சாப்பிடுறீங்க இதெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி தந்திரமான ஒரு சத்தம், வஞ்சிக்கிற சத்தம் ஏதேன் தோட்டத்துல கேக்குது. வாசி. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இந்த புசிக்கும் நாள்ல உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் பிசாசு சொல்லுது, உங்க கண்கள் திறக்கப்படும். நீங்க இத புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும் சொல்லி பிசாசு. தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு சொன்னாரு, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சொல்லி அவரு சொல்றாரு. சர்ப்பம் சொல்றது, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். 2 விதமான சத்தங்கள் ஏதேன் தோட்டத்துல. ஆமென். இப்போ ஆதாம் ஏவாள் எதை கேட்டாங்க? ஹல்லேலூயா. பிசாசின் சர்ப்பத்தின் சத்தங்களை கேட்டு புசிக்கத்தகாத கனியை சாப்பிட்டு தெய்வ மகிமைகளாய் என்றென்றும் தேவனோடு கூட வாழத்தக்க அந்த உன்னதமான தெய்வங்களை அவர் இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இதே நிலைமை தான். இந்த ஜனங்களாகிய உலகத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிசாசு உங்கள் சத்தத்தின் மூலமாக உங்களை வஞ்சிப்பார். ஜனங்கள் உங்கள் அநேக சத்தத்தினாலும் வஞ்சிப்பார்கள். நீங்கள் 2 செவிகளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு மாட்டும் செவிகளை கேட்பீர்கள் என்று சொன்னால்
இந்த ஜனங்களாகிய உலகத்திலே உங்களை கரைப்படாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளும். எப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்பதும் காட்டிலும் மறு சத்தத்தான பிசாசின் சத்தத்தை, சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டு மகிமையை எழுந்து போனார்களோ, நாம் எழுந்து போகாதபடி இன்றைக்கு அநேக ஜனங்கள் வந்து ஆலோசனை, என்ன விசுவாசம் என்ன இருக்குது, என்ன ஜோம் பண்ணி என்ன இருக்குது, நடுகுதுதான் நடுங்கும். அநேகர் சொல்றாங்கல்ல, நடுகுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலவற்றையும் என்னால் ஆகாத காரியம் உண்டோன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு பலவீனமற்ற ஆண்டு வசனம் சொல்றது, உன் பலவீனத்தின் பலவீனம் என்னால் ஆகாத காரியம் உண்டோ என்னை ஆராய்ந்து அறியுங்கள் என்று சொல்லி அவர் நாமத்தினால அதிகாரங்களை கொடுக்கிறார். ஆனா சில ஜனங்கள் நம்ம விசுவாசம் வர்றாங்க, நான் சிஸ்டர் விசுவாசம் என்ன இருக்குது, என்ன விசுவாசம் என்ன பிரதர், அது நடுக்குதுதான் நடுக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு சத்தம் என்ன பண்ணும், வஞ்சிக்கும். நீங்க சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசானவன் அவன் தந்திரமா தான் வஞ்சிப்பான், அவன் ஒண்ணும் இல்லாதபடி காட்டுவான். பெரிய விஷயத்தை அவன் ஒண்ணுமே இல்லாதபடிதான் பிசாசன் காட்டுவான். ஆனா கர்த்தர் சிறிய பாவங்களை பெரிதாய் பார்க்குவார். பிசாசன் பெரிய பாவங்களை ஒண்ணுமே, அனைவரும் நம்மளே சொல்ல, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு பாவமா, ஒரு வெத்தலை பாவம் தானே, சின்ன ஒரு இது தானே, இப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்மளை நாமே பிசாசின் சத்தத்தை கேட்டு கேட்டு நம்ம வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா சிறிய பாவங்களை கர்த்தர் பெரிதாகி பார்க்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு சொன்னார், நீ கண்மலை பார்த்து பேசு, அவர் அடித்தார், இந்த ராஜ்யத்துக்குள் கானான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்காதபடி கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சிறிய விஷயம் தான். 40 ஆண்டுகளா இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்து சிறிய வார்த்தை கீழ்ப்படியாதனால சத்தத்தை கேட்காதபடினால் அதுக்குள்ளே போகாத கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் பார்க்கிறவன் அடித்தார். சிறிய பாவங்களும் அவர் பெரிதாய் பார்க்கிறதே. பிசாசாவின் பெரிய பாவங்களும் உங்களுக்கு சிறிதாய் காட்டுவான். பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அவன் தான் நேரடியாக வந்து உங்களை வஞ்சிக்க மாட்டான், ஜனங்களாகிய இந்த உலகத்துல ஜனங்க மூலியம் வஞ்சிக்கும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தானோ அதே போல இன்றைக்கு இந்த ஜனங்கள் மூலியமாய் உங்கள் விசுவாசத்தங்களை பரிசுத்தமாய் காக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் வஞ்சிக்காதபடி உங்கள் விசுவாசத்தை, உங்கள் சத்தத்தை, 2 சத்தத்தை கேட்காதபடி ஒரு தேவனுடைய சத்தத்தை மாற்றும் நீங்க செவிக்கணும். 2 செவிகளும் தேவனுடைய சத்தத்தை மாற்றி கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் ராஜா என்பதுதான், ராஜா இருந்தார். அவனும் அதே போலதான் இஸ்ரவேலுக்கு ஆளும்படி ஒரு கிருபை கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணினார். அவருக்கு கர்த்தர் சொன்னார், அபிமேக்கு என்ன பண்ணி, நீ போயிட்டு அந்த தேசத்துல சண்டை போது அபிமேலை நீ ஜெயம் பண்ணி யுத்தம் பண்ணி அங்க இருக்கிற ஒன்றை என்ன பண்ணக்கூடாது, நீ இரக்கமே பாராட்ட கூடாது, அவங்களை என்ன பண்ண, நீ துண்டித்து மறித்து அவங்க ஜெயம் பெற வேண்டும், ஒண்ணு கூட மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லி அமலேயருக்கு ஜெயமாக்கும்படி யுத்தத்துக்கு அனுப்பினார். இவர் போனாரு, போயிட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாரு. அங்க போய் யுத்தம் நடக்கும் போது ஜனங்கள் சொல்லுகிற அந்த சத்தத்தையும் கேட்டு அவர் கீழ்ப்படிந்தபடினால் ராஜ்ய மேன்மையை அவர் எழுந்து போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், சவுலை நான் அபிஷேகம் பண்ணியதற்கு நான் துக்கப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன அந்த சத்தத்தை, அமலேயரை முறியடிக்க வேண்டும், ஒன்றும் நீ மீதி விற்காதபடி எல்லாவற்றையும் நீ முறியடிக்க வேண்டும் சொன்ன அந்த சத்தத்தையும் கேட்டார். யுத்தத்தில் போய் ஜெயம் பண்ணி தனக்கு வேண்டிய நலமானங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாரு, ஜனங்கள் சொல்லுகிறான்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் மீதி வைத்தார். கர்த்தருடைய கோபாக்கினை வந்து சாமுவேல் அனுப்பி சொன்னார், அந்த ராஜபாரத்தை வந்து நான் எடுக்க போகிறேன், நீ தாவீதை அபிஷேகம் பண்ணபடியா அனுப்புன்னு சொல்லி ராஜ்ய மேன்மை எடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய மகிமையை இழக்கக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே உலகத்தில் இருக்கிற மனுஷ ஜனங்களாகிய மனுஷ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பேன்னு சொன்னால் இந்த ஜனங்களாகிய உலகத்திலே உங்கள் பக்தியை நீங்கள் கரைப்படுத்தி போவீர்கள். அல்லேலூயா. அந்த மேன்மையை நாம் இழந்து போவோம். அது ஒரு காரணம் சொல்றார். சவுல் ராஜா தப்பும் செய்யறாரு, செய்துட்டு என்ன சொல்றாரு, தன் தப்ப ஜனங்களை போடுறாரு. வாசிப்போம். 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. அப்போ சாமுவேல் சொல்றாரு 15:20 வாசிங்க.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, அப்போ ஆண்டவர் சாமுவேல் அனுப்புகிறார், நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். அப்பா நான் ஜனங்களுக்கு பயந்து ஒரு காரணத்தை சொல்றாரு. அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்ணிட்டேன்? அவங்க சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இப்ப ராஜமேன்மை கொடுங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு கர்த்தர் அனுப்புகிறார். இப்ப போய் சொல்லும் போது அவர் சொல்கிறார், வசனத்தை மீண்டும் சாமுவேல்கிட்ட சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் சாமுவேல்கிட்ட சொல்கிறார், சாமுவேலை நோக்கி கர்த்தருடைய கட்டளை, அதாவது சத்தத்தை உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்ய ஒத்துக்கிறேன். நான் ஜனங்களுக்கு பயந்து, அது ஒரு காரணம் அவன் சொல்றாரு. என்னன்னா, நான் ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்ல கேட்டேன். சாமுவேலே, நான் என்ன பண்ணிட்டோம்? ஜனங்களுக்கு பயம் பொறுத்துனாங்க, அதனால என்ன பண்ணிட்டேன்? நல்லா இருந்தாலும் மிச்சம் என்ன பண்ணிட்டேன்? நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரோட சமூகத்துல நம்மளுக்கு சாக்கு கொடுத்தாலும் சொல்லுவார், ஆண்டவரே அந்த மனுஷன் நான் பாவத்துக்குள்ள பண்ணிட்டான், இந்த மனுஷன் பேச்சு கேட்டு என்ன பண்ணிட்டேன்? நான் பாவம் பண்ணிட்டேன், அந்த மனுஷன் சத்தத்தை கேட்டு அவங்க செவிசாய்த்து நான் இப்படி செய்ய சொல்லி நீங்கள் உங்களை நியாயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷமான அபிஷேகத்தை கொடுத்துக்கிறார், வசனம் கொடுத்துக்கிறார். உங்களுக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்க வேண்டும். நீங்க செய்த தவறுகளை நீங்கள் மற்றவங்க மேல போட்டு நீங்க உங்களை வஞ்சிக்காதபடி இருக்க வேண்டும். சொல்கிறார், ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்ண? கர்த்தர் சொன்ன சத்தத்துக்கு, அந்த கட்டளைக்கு நான் பண்ண தவறு செய்துவிட்டேன். அன்றைக்கு சவுல் கர்த்தரோட சத்தத்தையும் கேட்டார், ஜனங்களோட சத்தத்தை கேட்டார். அன்றைக்கு கர்த்தரோட சத்தத்தை மாற்றம் கேட்டிருப்பாரு சொன்னால் ராஜ்யம் என்ன எழுதாமல் இருந்திருப்பார். என்றைக்கு ஜனங்கள் சத்தத்தை கேட்டாரோ, என்றைக்கு அந்த ஜனத்தை சத்தத்தை கேட்டு அதை மீறி வைத்தாரோ, கர்த்தர் ராஜ்யமேன்மை எடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜனங்களாகிய உலகத்தில வாழுகிற நாம், ஜனங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி உங்கள் சத்தம், கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்க என்று சொன்னால், கர்த்தர் உங்களை இந்த ஜனங்களாகிய உலகத்துல ஜெயமுள்ளவராக வாழும்படி கிருபை செய்வார். நீங்க மனுஷன சத்தத்துக்கு, நீங்க ஜனங்களாகிய சத்தத்துக்கு செவி கொடுக்க என்று சொன்னால், ஒரு செவியில கர்த்தருடைய சத்தமும் இன்னொரு சத்தத்துல செவியில என்று சொன்னால், நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கரைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அற்புதம், இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதம் தேடுதல் இருக்கிறாங்க. அதே மாதிரி மனுஷ பேச்சு கேட்டு மாந்திரியம், பில்லி சூனியம், குறி சொல்லுதல், பொய் சொல்லி செய்கிற ஜனங்களும் உண்டு. சத்தோட வல்லமையும் உள்ளவங்களுக்கு மனுஷன் சொல்லுகிற ஆலோசனைப்படி மாந்திரியங்களை செய்கிற ஜனங்களும் உண்டு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரே வழிதான், ஒரே சத்தியம். அல்லேலூயா. ஒரே மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்த மார்க்கம். கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரமே நாம் செவி கொடுத்து இந்த உலகமே ஜனங்களாகி உலகத்தை நாம் வாழ என்று சொன்னால், நாம் அசுத்தப்படுத்தாதபடி நாம் பரிசுத்த ஒரு நல்ல பக்தி செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். அதுவே பிதாவாகிய சித்தமாய் உங்களுக்குள் இருக்கு. ஜனங்களாகி உலகங்களை நீ காக்க வேண்டும் சொன்னால், ஜனங்களாகி உலகத்திலே நீ கரைப்படாதபடி காக்க வேண்டும் சொன்னால், உங்களை செவிகளை கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நீ செவி கொடுக்கணும். தானியேல் வாழ்க்கையில அதுதான் நடந்தது. ஆமென். தானியேல் ரொம்ப தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தார். அவனோடு இருந்த அந்த ராஜ்யத்தில் இருந்த ஜனங்களை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும் சொல்லி, ராஜாவிடத்துல போய் எப்படியாவது வீழ்த்த சென்று சொல்லி விசுவாசனுக்குள்ள கிரியை செய்தான். ஆமென். 30 நாள் பூமி தேசத்துல யாரும் ஜெபம் பண்ண கூடாது, யாரும் ஆராதிக்க கூடாது, கர்த்தர் ராஜாவை மாத்திரமே மேம்படுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை நீங்க கொடுக்கணும். அந்த சட்டத்தை யாராவது மீறினா அவங்களை தூக்கி எங்க போனோம்? சிங்க கபில நீங்க போகணும்னு சொல்லி ஒரு கட்டளை வாங்கினான். அந்த கட்டளையை வேதம் சொல்லுவது, ஆராதிகளுக்கு நீ வாசம் என்று சொன்னால், தானியேல் அந்த கட்டளையை கையெழுத்துக்கிட்டு கூட அந்த நாளில் 30 நாள் ஆராதிக்காதபடி, ஜெபம் பண்ணாதபடி, எதுவுமே வணங்க கூடாதுன்னு சொல்லி தெரிந்து, ஒருவேளை பண்ணினால் சிங்கிகபிலை போடுன்னு சொல்லி தெரிந்து அந்த பத்திரத்தில் கட்டளைக்கும் அது கூட என்ன பண்ணா போயிட்டு எப்போதும் போல இஸ்ரேல் தேவனுக்கு ஜனங்களை திறந்து 6:10 சொல்லுது, கர்த்தரை நோக்கி அவன் ஆராதித்தான். ஜனங்களால அவன் கரைப்பட்டு போகவில்லை, ஜனங்களோட சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை. வானத்தையும் பூமியும் படித்த சர்வலோகமாகிய தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே சத்தத்தை கேட்டு வாழ்ந்தார். அதனால சிங்ககிட்ட போட்டாங்க கூட கர்த்தர் தானியோடு கூட நடந்தார். ஹல்லேலூயா. சிங்கங்கள் வாயில கட்டி போட்டான். ஹல்லேலூயா.
அவன் மனுஷன சத்தத்துக்கு ராஜ்ய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். இந்த உலகமாகிய முதலாவது பார்த்தோம், பூமியாகிய உலகத்தை ஜெயம் கொள்ளும் என்று சொன்னால் பூமியாகிய பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டாம், வார்த்தையை நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த பூமியாகிய உலகத்தை நாம் ஜெயம் கொள்ள முடியும். இரண்டாவது, ஜனங்களாகிய உலகத்தை நம்ம விசுவாச பக்தியை நம்ம கரைப்படாது பாதுகாத்துக்கொள்ள சொன்னால் நம்முடைய செவிகளை கர்த்தருக்கு மாத்திரமே சாய்க்க வேண்டும். ஜனங்களுக்கு நம்ம செவி கொடுக்காதபடி நம்ம இரண்டு செவிகளும் கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி சாப்பிட்டு சொன்னால் இந்த ஜனங்களாகிய உலகத்தை நம் பக்தியை நம்ம கரைப்படாதபடி பார்த்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, சுருக்கமா சொல்லி முடிச்ச பொருளாகிய உலகம். இந்த பூமியில பொருளாக இருந்து இந்த அநேக பொருள்கள் நம்ம பக்தியை இன்னைக்கு குளிச்சலாக்கி இருக்குது. அல்லேலூயா. இந்த பொருளாகிய உலகத்திலிருந்து நம்ம எப்படி நாம் பாதுகாக்கிறது? அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 15:24 பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். அல்லேலூயா. வசனம் சொல்றது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். நீதிமொழி 22:1 சொல்லுது, பிரதான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கிரியை தெரிந்து கொள்வதே பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயே நலம். சங்கீதம் 128:2 சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பொருள் மீது நமக்கு ஒரு இச்சை இருக்கக்கூடாது. இந்த பொருளாகிய உலகத்தின் மீது நமக்கு ஒரு இச்சை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு அநேகர் எப்படியாவது பொருளை நம் சம்பாதிக்க சொல்லி அநேக விதத்துல வஞ்சித்து ஏமாத்தி துன்மார்க்கமாய் தங்கள் வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பிசாசு இது மூலியமா கூட நம்ம வஞ்சிக்கிறோம். நம்ம பக்தியை கொலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறோம், நம்ம வீடு ஃபுல்லா பர்னிச்சர் பண்ணிட்டுக்கிறோம், நல்ல பெரிய பெரிய டிவி இருக்கு, நல்ல சோஃபா இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இது நிரப்பப்பட்ட இது முழுமும் உங்கள் கரங்கத்தினால் பிரயாசத்தினால் சம்பாதிக்கலாம், இல்ல நீங்க துன்மார்க்கமா ஏமாத்தி சம்பாதிச்சீங்க. ஏமேன். இன்றைக்கு வசனம் சொல்றது, இல்லையா, பிரதான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம் நற்கிரியை தெரிந்து கொள்வதே தேவதையாக இருக்குது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அப்போது உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும். பொருளாசைக்காரன் தன் வீட்டை நிரப்புகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கையின் பிரயாசத்துல மாத்திரம் நம்ம வேண்டியதை நம்ம நிரப்பணும். பொருள் மீது நமக்கு ஒரு இச்சை இருக்கக்கூடாது. பொருள் மீது ஆசை இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த நமக்கு பலன் இருந்தா, நமக்கு வருமானம் இருந்தா நம்ம வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா எப்படியாவது நான் இதை வாங்கணும், எப்படியாவது என் வீட்டை நிரப்பணும்னு சொல்லி பொய்யாய் துன்மார்க்கமாய் அநீதியாய் ஒருத்தனுக்கு துரோகம் செய்து ஒருத்தன் மேல் முறியடித்து கொள்ளையடித்து நம்ம வாங்கக்கூடாது. நீங்க பொய்யாய் அநியாயமாய் சம்பாதித்து உங்கள் வீட்டில் பொருளாகிய இதை நீங்க நிரப்பக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நிரப்பு என்று சொன்னால் இந்த பொருளாகிய உலகம் உங்களை மேற்கொள்ளும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் கரைப்பட்டு போகும். தேவனுக்கு பிரியமில்லாதபடி நீங்கள் இழந்து போவீர்கள். தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் கோபம் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 1:13 சொல்லி வேதத்துல ஆகான் என்று சொல்லி ஒரு பக்தன் இருந்தான். இதை சொல்லி நான் முடிச்சிருவேன். வேதத்துல ஆகான் என்று சொல்லி ஒரு பக்தன், ஒரு மனுஷன் இருந்தான். யோசுவா அந்த புஸ்தகம் ஆண்டவராகிய தேவன் எரிகோ பட்டணத்துக்கு செல்லும் போது சொல்ற 6 நாட்களாக நீங்க துதிங்க, 7ஆவது நாள் வரும்போது எக்காலத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரிங்க. அப்ப எரிகோட்டை முறியடிக்கப்படும். அப்போ அந்த தேசத்துக்குள் போயிட்டு நீங்க என்ன பண்ணோம், எல்லா பொருளும் எடுத்து என்ன பண்ணுங்க, நல்ல பொருளை எனக்காக நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒன்றும் நீங்க எடுக்கக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டார். ஜனங்கள் எல்லாம் போனார்கள். யோசுவா அந்த புஸ்தகம் வாசிங்க. எல்லாம் எரிகோ முடிக்கப்பட்டது. அந்த தேசத்துக்கு கடந்து சொல்கிறார்கள். யோசுவா 6:18-19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே, சாபத்தீடானது ஏதாவது நீ எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும்
வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆலயத்துக்கு தேவைப்படுகிறது. அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேர்க்கப்படும். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அல்லங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அவர் பிடித்த போது பட்டணத்தில் ஆகான் என்ற மனுஷன் அந்த பட்டணத்தில் இருந்த அநேக பொருள்களை தெரிந்த பொருள்களை யோசுவாவுக்கு தெரியாத ஜனங்கள் தெரியாத இடப்பனா வீட்டுல போய் மறைத்து வைத்து பண்ணான். இது தேவனுக்கு பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கு. கர்த்தர் சொன்னா நீ ஒண்ணுமே எடுக்க கூடாது. இது யோசுவாக்கும் தெரியல. இப்ப வேறு பார்க்க யோசுவா அந்த தேசத்துக்குள்ள அனுப்புறார். தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு பார்க்க முடியும் அனுப்பும் போது அங்க போய் பார்க்கிறார்கள். அங்க பார்க்கும்போது 3000 ஜனங்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மனுஷர்கள் மீண்டும் வந்து யோசுவா அந்த தேசத்துல 3000 பேர் தான் இருக்கிறாங்க. ஜனங்கள் இதுவரை 3000 பேர் போனாலும் கூட போதும், அவங்க எளிதா ஜெயம் கொள்ள முடியும்னு சொல்லி போறாங்க. அங்க அந்த தேசத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல 36 பேரை கர்த்தர் அடிக்கிறார். இல்லையா? அவர் ஜெயம் மாண்டு போகிறார்கள். யோசுவாவுக்கு ஒரே துக்கம், ஆண்டவரே நீ ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லி இப்ப இவ்வளவு 36 பேர் மாண்டு போனு சொல்லி தேவ சமூகத்துல உரையிடுகிறார். அப்ப கர்த்தர் சொல்ல வசனத்தை யோசுவா 7 வாசம் 7 யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காக எடுத்துன்னு வந்தீங்க. அடிக்க முடியாது. யோர்தானை கட்டளை கலங்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தி இருந்தோம். ஆண்டவரே இங்கே இந்த ஜனங்கள் மத்தியில மாண்டு போடுறதுலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு முறையான யோசுவாவுக்கு தெரியல. ஆகான் என்ற மனுஷன் தேவன் செய்யக்கூடாத, திருடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த பொருளை எடுத்து வந்தான்னு சொல்லி அப்ப கர்த்தர் அவருக்கு பதில் சொல்ல கொடுக்கிறார். வாசிப்பாது 7:10 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவா நோக்கி எழுந்தது, இப்படி முகம் குப்புற விழுந்து ஒன்னும் போஜனம் ஆப்பறதுல இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கை நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டேன் அதை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் கலகம் செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முகம் காட்டினார்கள். இப்ப ஏன் அவங்க மாண்டு போன சொன்னா சாபத்தீடானதை அவங்க தங்களுக்காய் கொள்ள பொருளை எடுத்துக் கொண்டார்கள். தேவன் அவர்களை முறியடிக்கவில்லை. தேவன் அவர்களை விடுதலையாக்க முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது அழைத்து சென்றார். ஆனா இந்த ஜனங்கள் தங்களுக்கு சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டபடினால்தான் அன்றைக்கு சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம அவங்களோட அநேக கேள்வி இருக்கும். நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா சபைக்கு போறேன், ஏன் ஆனால் கூட பிசாசு என்னை மேற்கொள்கிறான், ஏன் என் மீது ஒரு ஜெயம் அவனுக்கு, ஏன் என் மீது ஒரு அவனுக்கு ஜெயம் இருக்கிறது அப்படின்னு. நீங்க சாபத்தீடானதை உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அவன் உங்களை மேற்கொள்ளும்படியாய் அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நாம நம்ம பிள்ளைகள் யாரோ ஒருத்தர் நம் வருமானங்களை உண்மையாய் கர்த்தர் சம்பாதித்தலை நம் வீட்டுல நம்ம பொருளை வைக்கணும். சாபத்தீடான இன்னொரு சம்பாதித்தை, இன்னொரு கஷ்டப்பட்ட வாங்கின பொருளை, இன்னொரு உடைமைகளை சாபத்தீடான ஒரு வீட்டுக்குள் நீங்க வைத்து சொன்னால் பிசாசன் உங்க மேற்கொள்ள அவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் அநேக கேள்விகளுக்கு ஆராய வேண்டும். நம்ம வீட்டுல ஏதாவது சாபத்தீடான இருக்குதா, அநியாயமா சம்பாதித்தை எதாவது வச்சிருக்கிறோமா, துன்மார்க்கமா சம்பாதித்தை சேர்த்து வச்சுக்கிறோமா, உடனே தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுல அவன் மீது சாத்தானின் ஜெயம் வராதபடி, முறியடிக்காதபடி ஜெயம் வேணும் என்று சொன்னால் சாபத்தீடாத எதுவுமே உங்கள் வைத்துக் கொள்ளாதபடி அதை எடுத்து போட கர்த்தர் சொல்றார். நான் உங்களுக்கு முறியடிக்கவில்லை, நீங்க சாபத்தீடானதை வைத்துக் கொண்டபடினால் உங்களுக்கு ஜெயங்கள் அவன் மூலியம் உண்டானது. ஹல்லேலூயா. அவர் சொல்றார். உடனே யோசுவா அதிகாரம் என்ன பண்ணாரு, எல்லா ஜனங்களை கோத்திரமா நிக்க வச்சு வரிசையா கேட்கிறாரு. யார்ப்பா எடுத்தீங்க, யார்ப்பா எடுத்தீங்க, நீங்க எடுத்தீங்களா, நீங்க எடுத்தீங்களா,
அப்போ ஆகான் வராரு. ஆகான் வந்து நல்ல மனுஷன் சொல்லிட்டாரு, அவர் யோசுவாவே நான் தான் அதை எடுத்துட்டேன். வாசிங்க யோசுவா 7:25 7:25. யோசுவா 7:25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணுகிறது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். 21 வாசிப்போம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு 14 வாசிப்போம். 14 யோசுவா 14 வாசிப்போம். காலையிலே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிறதும் வம்சம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி, யார் இந்த சாபத்தீடானதை எடுத்தவன் இருக்கிறானோ அவர் கர்த்தரின் உடன்படிக்கை மீறுமாய் இருப்பான். இஸ்ரவேலிலே மதிக்கேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்படுவான் என்று சொன்னார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் குமாரன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, உண்மையை சொல்லுப்பா, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, செஞ்சினா ஒருவேளை என்கிட்ட சொல்லிடு, அதை எனக்கு ஒலிக்காது. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார், மெய்யாகவே நான் நான் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக தேவனுக்கு மெய்யாகவே என்ன பண்ண பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். என்னென்ன பிரகாரமா ஃபுல் டீடைல் கொடுக்குறாரு. நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன திருடுன்னு சொல்லி ஒரு டீடைல். அவர் எடுத்து பெரிய பொருள் அல்ல. அவர் என்ன எடுத்து தெரியுங்களா? என்ன எடுத்திருப்பாரு அவரு? என்ன எடுத்து வாசிங்க அப்படியே தொடர்ந்து. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய பாபிலோன் ஒரு சால்வை 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி சேக்கான வெள்ளி 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு வெள்ளியோட அவைகளை இச்சித்து பாபிலோன் சால்வை அங்கிருந்து வாசிப்போம். கொள்ளையிலே வாசிக்கலாம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கலையும் 2 வெள்ளி சேக்கல் வெள்ளி 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பாருங்க, சால்வை வெள்ளி இவ்வளவு பொன் இச்சித்து என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டேன். அப்போ சொல்றாரு, உடனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டுல எடுத்து வராங்க. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். போய் அவனுடனே கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. எடுத்து அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவானிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பா எல்லாம் எடுத்து வசனம் சொல்லுது 7:25 ஜனங்கள் அவனை கல்லெறித்து கொன்று அக்னினாலே அவனை சுட்டரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகான் சாதாரண சால்வையும் வெள்ளியும் பொண்ணு எடுத்தார். இச்சித்தான், பொருளை இச்சித்தான். அல்லேலூயா. தேவன் எடுக்கக்கூடாது என்று சொன்ன சாபத்திடாத எடுத்துக்கொண்டு இச்சித்து அவன் வைத்து தன் கூடாரத்தில் வைத்தபடினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனார்கள், ஜெயங்கள் எழுந்து போனார்கள். அல்லேலூயா. இந்த பொருள் மீது நமக்கு இச்சை இருக்கும். இந்த பொருளாகிய இந்த உலகத்தின் மீது நமக்கு இச்சை கூடாது. இந்த பொருளாகிய உலகம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. பிசாசன் பொருளை காட்டி உங்களை வஞ்சிப்பான். அல்லேலூயா. எப்படியாவது சம்பாதி,
எப்படியாவது வீட்டை நிரப்பு என்று சொல்லி பொருளாகிய உலகத்தின் மீது சாத்தான் உங்களுக்கு ஒரு ஆளுகை கொடுத்து உங்கள் விசுவாசத்தை உங்கள் பக்தியை அவன் குறைச்சலாக்குவான், கலக்கப்படுவான், உலகத்தை கலக்கப்படுவான். நீ நல்ல ஒரு பக்தி செய்வன்னு சொன்னால் இந்த பொருளாகிய உலகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கும். பொருள் மீது உங்களுக்கு நிச்சயம் கூடாது. வசனம் சொல்லு, சங்கீதத்தை வாசிப்பது போல என்ன சொல்லுவோம், சங்கீதத்தை என்ன சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கொஞ்சம் உங்க கம்மி சம்பளத்தோட சரி, கஞ்சி குடிச்சாலோட உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நன்மையும் பாக்கியம் உனக்கு உண்டாகும். நீ அநீதியா நிறைய எடுத்து நீ என்னதான் பிஸா பர்கர் சாப்பிட்டாலும் அது உனக்கு சாபக்கினா உண்டாகும். உன் வருமானத்துல கொஞ்சம் தான் சரி, நீ கஞ்சி குடிச்சு நீ கர்த்தருக்கு உண்மையாய் சாபக்கினான இந்த பொருளாகிய உலகத்தை உன்னை மேற்கொள்ளாதவனை பார்த்து சொன்னால் உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:13 சொல்லு, விலையேந்த சகல பொருள்களையும் கண்டறிவோம், கொள்ளை பொருளை நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் என்று சொல்லி செய்வதில்லை. நீதிமொழி 1:10 சொல்லு, பொருளாசை எல்லோருடைய வழியும் இதுவே, தன்னுடையவர்களை அது உயிரை வாங்கும். பொருளாசை உள்ளவர்கள்லாம் அவன் குடும்பத்தை உயிரை வாங்குமா. இல்லையா? நீதிமொழிகள் 1:19 2 வருஷம் இந்த வருஷம் நான் முடிப்போம். நீதிமொழிகள் 1:19 வாசிங்க. பொருளாசை உள்ள எல்லோருடைய வழியும் ஆகானை போலதான் முடியும், ஆகானை போலதான் முடியும். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்கள் உயிரை வாங்கும். அல்லேலூயா. வாசி. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இதுவே, இது தன்னுடைய உயிரை வாங்கும். எப்படி ஆகான் மித்தம் அந்த தேசத்தின் உயிர்களை வாங்கியதோ, ஆமென், அதே போல பொருளாசை உள்ள ஜனங்கள் தங்களுடையவர்களை இழந்து போகிற சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 7:19 சொல்லுது, கர்த்தருடைய சின்னத்தின் நாளிலே அவர்களுடைய வெள்ளியும் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது, அவர்கள் ஆத்மாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய எத்தான சத்தம் வரும்போது நீங்கள் சம்பாதித்த இந்த தீட்டான பொருள்களாலே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய சினத்தின் நாளிலே, அதாவது கர்த்தருடைய வருகை நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவருடைய பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது, அவர்கள் ஆத்மாவை அது திருப்தியாக்குவதும் இல்லை. இல்லையா? நீங்க சம்பாதித்த அநியாயமான சம்பாதி உங்களை விடுதலையும் ஆக்காது, உங்கள் ஆத்மாவை திருப்தியும் ஆக்காது. அல்லேலூயா. சங்கீதம் 24 சொல்லு, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீ இதெல்லாம் கர்த்தருடையது. கர்த்தர் நீங்க உண்மையா நீ வாழ்ந்து சொன்னால் இந்த பொருளால் உங்களை அவன் நிரப்புகிற தேவனா இருக்கு. எல்லா விதமான இயேசுவை நிரப்புது. அதனால இந்த பொருளாகிய உலகத்தை உங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாதபடி நீங்க பாதுகாப்பு என்று சொன்னால் உங்கள் பக்தி பரிசுத்தமாக இருக்கும். 3 காரியங்களை பார்த்தோம். இந்த பொருளாகிய உலகத்தை நீங்கள் கரைப்படாதபடி, அதன் மேல் இச்சைக்காதபடி நீங்க வாழ்ந்து சொன்னால் இந்த பொருளாகிய உலகத்தை நீங்க செய்யக்கூடும். முதலாவது பார்த்தோம், பூமியாகிய உலகத்தை வார்த்தையினால நீங்க நிரப்பி இந்த வார்த்தையினாலே செய்யக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஜனங்களாகிய உலகத்தை நீங்க எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சத்தத்தை கர்த்தருக்கு மாத்திரமே நீங்க சாய்க்கணும். ஜனங்களுக்கு நீங்க சாய்க்காதபடி உங்க சத்தம் தேவனுக்கு மாத்திரமே செய்ய சொல்லலாம். ஜனங்களாகிய உலகத்தை நீங்கள் கரைப்படாதபடி இந்த பக்தியை நீங்க காத்துக்கணும். மூன்றாவது பார்த்தோம், பொருளாகிய உலகம் நீங்கள் இச்சிக்காதபடி உங்கள் உண்ட அளவு இருக்கிறது நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் கையின் பிராசை நீங்க சாப்பிடு சொன்னால் அது உங்களை கரைப்படாதபடி ஒரு நல்ல பக்தியுடைய வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இந்த 3 உலகத்தில் நிரப்பப்பட்ட இந்த காரியங்கள் நீங்க செய்யும் போது உங்கள் பக்தி கரைப்படாது. அல்லேலூயா. அதான் சொல்ற வசனம் சொல்ல வாசித்தது போல அந்த வசனத்தை மீண்டும் நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:27 வாசிப்போம். யாக்கோபு 1:27, உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. இதுதான் பக்தி. நாம நினைக்கிற மாதிரி சிலுவை போடுறது பக்தி கிடையாது, ஜோமால போட்டுறது பக்தி கிடையாது, ஜோசப்னு பேர் வச்சுக்கிறது பக்தி கிடையாது, விசுவாசம் பேர் வச்சுக்கிறது பக்தி கிடையாது. நீங்கள் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாசில்லாத
அசுத்தம் கலக்காத ஒரு பரிசுத்தமல்ல பக்தி வாழும்படி, சபை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்தார்கள். உங்கள் பக்திகள் எப்படியா இருக்கிறது? இந்த பூமி உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? பக்தி இந்த ஜனங்களாகிய உலகம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறார்களா? இந்த பொருளாகிய உலகம் உங்களை பக்தியை மேற்கொண்டு இருக்கிறதா? உங்களை ஆராய்ந்தார் என்று இதை நீங்கள் இன்றைக்கு நிறைவேற்று. வசனம் வாசித்தது போல உலகத்தில் கரைப்படாத உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய உங்கள் முன்பாக மாசில்லாத, கரைப்படாத, உலகம் கலக்கப்படாத, அசுத்தம் கலக்கப்படாத, எதுவுமே கலக்கப்படாத ஒரு சுத்தமான பக்தி செய்வதே தேவன் விரும்புவது. இந்த பக்தி நீங்கள் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் நீங்களே ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னார், நீங்கள் நியாயத்திற்க மாட்டீர்கள். வசனம் சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதிரி பக்தியை செய்வதுதான் கர்த்தர் சபை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆராய்வோம். பக்தியை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாளிலே கூட வார்த்தைகளை கர்த்தர் உங்களிலே விதைத்திருக்கிறார். உங்களை ஆராய்ந்து நீங்க இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து உங்களை அறிவு ஒப்பு கொடுத்து நீங்கள் அறிவு வாழ்வு என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலைவேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட பக்தியை குறித்து நீ பேசினீர். அல்லேலூயா. உலகத்தால் கரைப்படாது காத்து கொள்ளுகிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொல்லி, அதுவே உங்களோட வாஞ்சியா இருக்குன்னு சொல்லி நீ வெளிப்படுத்தினதே அதுக்காக நன்றி செலுத்து. இந்த காலவேளையோட ஜனங்கள் இப்படியான மாசில்லாத, கலக்கப்படாத, அசுத்தம் இல்லாத ஒரு நல்ல பக்தி செய்யும்படியாய் அத்தனை அனுகூலம் செய்கிறார். ஒரு பக்தி இந்த மாதிரி பக்தி செய்யாதபடி உள்ளங்களே ஆண்டவரே தடைகளை கொண்டு வர, சின்னங்களை சிதறடிக்கிற எல்லா வல்லமைகளும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார்கள். ஜெயமுடலாய் வாழ்க்கிற வயசு நீ எல்லா விதமான உன்னதமான ஆசீர்வாதங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே நீ தெய்வம் பாராட்டுகிறார். விசேஷமான இந்த காலவெளியில யாரெல்லாம் ஆண்டவரே துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள், ஒவ்வொரு துக்கங்கள் இப்போது சந்தோஷமாய் மாறுவதாக. பலவீனங்களோடு இருக்கிறவர்களை கர்த்தர் இப்போதே உன்னதமான பலத்தினால நிரப்பீராக. சகல சமாதான சந்தோஷத்துக்குள் நிரப்பும்படியான ஜெபிக்கிறேன். மீண்டும் நாம் காணும் வரை கர்த்தருடைய ரத்தம் வெளியடித்து சகல கிருபைக்குள் வழிநடத்த முடியாது உட்படுகிறேன். கிருபைக்குள் பாதுகாத்து வழிநடத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் இந்த காலவேளை கூட உங்கள் மத்தியில் இருக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் அவருடைய உன்னதமான மறைவில் அந்த சிலுவை நிழலை மறைத்து உங்களை பாதுகாப்பாக. எல்லா விதமான தயவினாலும், எல்லா விதமான சமாதானத்திலும், சந்தோஷத்திலும், பரிபூர்ண சுக பல நாணயத்துக்குள்ளே உங்களை ஆசீர்வதித்து காப்பார்கள். God bless you all. Amen. Amen.